துளசியுடைய அப்டேட் கேட்டிருந்தாங்க. துளசி இந்தா தான் இருக்கான் பார்த்துக்கோங்க. இந்த தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ பரு மாதிரி வந்திருக்கு. வாயை வந்து உள்ளே மடக்கி வச்சுக்கிறது அவங்களே. இப்போ பாருங்கள் சைடில் அந்த இது தெரியுது பாருங்களேன். இன்றைக்கி தான் நான் கவனித்தேன் அதெல்லாம். ஏன்னா உள்ளே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா காணாமல் போயிடுது. உள்ளே அதுவாகவே மடைக்கிறது. இனிமேல் தான் அதுக்கு மெடிசன்ஸ் என்னென்னு கேட்டு இது பருவா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்த்து இதுக்கு நான் மருந்து கொடுக்கணும். நல்ல கொஞ்சம் பெருசாக தான் வருதுங்க இருங்க. இது அப்படியே உள்ளே கொண்டு போயிடுறது. நம்மளுக்கு தெரியாது இவ்வளோ நாளாக. 2 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். துளசியை பார்த்துக்கோங்க. துளசி தான் இருக்காங்க. துளசி அம்மா வந்தால் தான் இருக்காங்க. என்னடா வீடியோஸ் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இவன் வந்து அவனுங்களை வெளில விட போய் இவனை உள்ளே தானே வச்சுருப்பேன் நான். அதனால் துளசி உள்ளே இருக்கும் நான் வீடியோஸ் எடுக்க முடியாது. இன்னொன்று இருட்டாயிரும் நான் சாப்பாடு வைக்கும் போது. அதனால் வீடியோ எடுக்கல. இன்றைக்கி 2-3 பேர் கேட்டுட்டாங்க கமெண்ட்டில் துளசியுடைய அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் துளசி. மழை பெஞ்சிட்ருக்கு எங்களுக்கு. இவங்க இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. என்னடியே என்னடா நாளைக்கு மருந்து கொடுத்துருவோம். பரு மாதிரியே இருக்குது. இந்தாருங்க பரு. இது ஒரு பரு. அந்த அங்கே ராம்நாட்டில் ஒரு டாக் க்யூர் பண்ணேன். சிம்பாரிக்கா போட்டோன்னே க்யூர் ஆகிடுச்சு. இதுக்கு ஆல்ரெடி சிம்பாரிக்கா கொடுத்துருக்கோம். தேவையில்லை. வேறு ஏதாவது மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கோம் இதுங்களுக்கு.